ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் குட்டி பிரகாஷ். இந்த வீடு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்டோட வீடு. நம்ம ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா, வீட ரெனோவேஷன் பண்ணி கொடுக்க சொன்னாரு. அப்படியே நம்ம ரெனோவேஷன் பண்ண போகிறோம். பாருங்க, இதுதான் ஹாலு. ஹால் பார்த்தீங்கன்னா, ஹால்லேருந்து கிச்சன் போகிறோம். கிச்சன் பார்த்தீங்கன்னா 4க்கு 10 சைஸு. ஹால் பாருங்க, ஹால் பார்த்தீங்கன்னா 8க்கு 10 சைஸ் தான். ஹால்லேருந்து கனெக்ட் பண்ணி பெட்ரூம் ஒன்று கட்டியிருந்தாங்க. அந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 15க்கு 10 சைஸில் இருந்தது. அதனால் நம்ம என்ன பண்ணோம், இப்போ பெட்ரூமை சின்னது பண்ணிட்டு ஹாலை பெருசு பண்ண போகிறோம். அதுபடி பார்த்தீங்கன்னா, பார்ட்டிஷன் வால் ஒன்று முக்கால் வால் இருக்குது. அந்த முக்கால் வாலை உடச்சி எடுத்துட்டு 4½ வாலால் பார்ட்டிஷன் பண்ண போகிறோம். 4½ வாலில் பார்ட்டிஷன் பண்ணி வச்சுருக்கோம். பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ 10க்கு 10 சைஸில் பெட்ரூம் ஒன்று போட்டாச்சு. பாருங்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் எல்லாம் வுட்டு பாக்ஸ் எல்லாம் உடச்சி எடுத்துட்டு மெட்டல் பாக்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். எங்கெங்கே பாயிண்ட்ஸ் வேணுமோ அங்கங்கே பாக்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். 6 மாடல், 8 மாடல் பாக்ஸு, கிச்சனுக்கு ஒரு 8 மாடல் பாக்ஸு. எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வெள்ளைத்தாளில் பார்த்தீங்கன்னா, மெயின் டோர் தேக்கு டோர் பார்த்தீங்கன்னா தண்ணியில் பட்டு டோர் சாத்தாமல் போயிடுச்சு. அதை கார்பெண்டர் வச்சு ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு பண்ணுறோம். பார்த்தீங்க, டோர் எவ்வளோ பாதி அளவுக்கு கார்பெண்டர் ஒர்க்கு பண்ணி முடிச்ச உடனே ஃப்ளோர் டைல் லேயிங் பண்ணுறோம். 2x2 ஃப்ளோர் டைலிங் லேயிங் பண்ணிகிட்ருக்கோம். பழைய டைல் எல்லாம் உடச்சி எடுத்துட்டு புது டைல்ஸு 2x2 லேயிங் பண்ணிகிட்ருக்கோம். டைல்ஸு வேலை முடிஞ்சதுக்கப்புறம் வால் ஃபுல்லாக பெயிண்டிங் பண்ணுறோம். அதுக்கப்புறம் மெயின் டோர் வந்து வார்னிஷ் போகிறோம். மெயின் டோர் ஃபுல்லாகவே தேய்ச்சி எடுத்துட்டு வார்னிஷ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வால் ஃபுல்லாகவே பட்டியெல்லாம் பார்த்துட்டு இருக்கு. ஒரு கோட்டு கலரும் போட்டாச்சு. பெட்ரூம் வந்து பிங்க் கலர், லைட் ப்ளூ, பிங்க் கலர். அது எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதில் ஒரு கோடு தான் வச்சுருக்கு. ஹால் வந்து ஐவேரி கலரு 3 பக்கம், ஒரு பக்கம் க்ரீன் கலர். வார்னிஷு போட்டிருக்காரு பாருங்கள். மெயின் டோரு வார்னிஷ் போட்டோன்னு டோர் எப்படி பளபளன்னு இருக்குது பாருங்கள். பழைய டோர் புது டோராக மாறிடுச்சு. ஃபைனல் பெயிண்ட் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் பிவிசியில் கபோர்டு ஒர்க் பண்ணிக்கிறோம். இது பெட்ரூம் கபோர்டு ஒர்க்கு. இது ஹாலில் கபோர்டு ஒர்க் பண்ணிக்கிறோம். லோ ரூஃப் போட்ட இடத்துல கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் கிச்சனில் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்கு. எல்லாம் முடிச்சு எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். வீடு